நேயர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஒவ்வொரு வாரமும் நான் உங்ககிட்ட கேட்கிற ஒரு கேள்வி, அழகா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாரம் மட்டும் மிஸ் பண்ணிடுவேனா? 75வது வாரம் வேற கண்டிப்பா கேட்பேன். நல்லா இருக்கீங்களா, அழகா இருக்கீங்களா? டெஃபினட்டா அழகா தான் இருப்பீங்க. 74 வாரமா தவறாம ஒவ்வொரு வாரமும் உங்களை மீட் பண்ணி எவ்வளவு டிப்ஸ் கொடுத்திருக்கோம். அதுல சின்னதா ஏதாவது நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்திருந்தீங்களா? நிச்சயமா ஃபேமிலில எல்லாருமே நல்லா அழகா தான் இருப்பீங்க. ஆமா, அதுதான் மெயின். இந்த பர்பஸ், இந்த ப்ரோக்ராமோட பர்பஸே நம்ம எத்தனை டிப்ஸ் கொடுத்திருப்போம். அந்த டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்க செஞ்சு பார்க்கணும், செஞ்சு பார்த்து அதை அனுபவிக்கணும். அதுல உங்களுக்கு அந்த அனுபவம் என்னென்ன அப்படிங்கறத வந்து இப்ப எங்களோட ஷேர் பண்ணி, அதாவது செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்க கொடுத்த எல்லா பொருட்களும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம வந்து கிச்சன்ல இருக்கக்கூடிய சாமான் அவ்வளவுதான். அதே மாதிரி அதிகபட்சம் போனா ஒரு நாட்டு மருந்து கடையில இல்ல ப்ரொவிஷன் ஸ்டோர்ல கிடைக்கக்கூடிய ஒரு இதுதான். சோ ஜஸ்ட் நீங்க ஓரலா மட்டும் சொல்லிட்டு போயிடல, இதை பண்ணுங்க, இப்படி இப்படி வரும் அந்த மாதிரி எல்லாம் வச்சு ஒவ்வொரு தடவையும் அது ஒரு சின்ன இத்தனோண்டு டிப்ஸா, ஒரு தக்காளி எடுத்து மூஞ்சில பூசுங்க, அதையும் அரைச்சு விதையெல்லாம் எடுத்துட்டு, சோ ஏன்னா அப்படின்னா அந்த ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த விதை எடுக்கிறதுல என்ன பலன், விதையோட இருக்கிறதுல என்ன பலன், தோலோட இருக்கிறதுல என்ன பலன், தோல் இல்லாம இருக்கிறதுல என்ன பலன், ஒவ்வொன்னையும் வந்து டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ இந்த அனுபவத்தெல்லாம் வந்து இப்ப நம்ம ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கறது இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். அதாவது 75வது வாரம் தான் ஆக்சுவலா வந்து நம்ம டேபிள்ல எதுவும் முன்னாடி எப்போ ஃபுல்லா ஒரு லேப் மாதிரி அது இருக்கும். ஆமா. சோ நேயர்களே, நீங்க வந்து தவறாம நிகழ்ச்சியில கலந்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மேடத்து கூட பேசலாம். அதுக்குள்ள காலர்ஸ் வந்தாச்சு மேடம், நம்ம அட்டெண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஹலோ, குட் ஈவினிங். லைன்ல யார் இருக்கீங்க? டி நகர்ல லட்சுமி மேடம். லட்சுமி மேடம் சொல்லுங்க, எங்க நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்களா தவறாம? மேடம் குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் மேடம்க்கு குட் ஈவினிங் சொல்லிடுங்க. ஓ எஸ், பேசுங்க சொல்லுங்க. நான் நீங்க வந்து ஸ்கின்க்கு பேக்கிங்க்கு இந்த வெள்ளரி விதை அப்புறம் கசகசா அதெல்லாம் போட்டு ஒரு பேக்கேஜ் சொல்லி கொடுத்தீங்க. பட் அது போட்டா இன்னும் ட்ரையா இருக்கு ஃபேஸ். அதுக்கு என்ன பண்ணலாம்? இல்ல இது வந்து உங்களோட ஏஜ் என்ன? அதெல்லாம் என்னோட ஏஜ் 45. அதாவது அந்த ஏஜ் டிவில பாத்துக்கலாமா? வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா இல்ல ஜஸ்ட் இந்த இது மட்டும் கேட்டுக்கிறீங்களா? இது மட்டும் தான் கேட்கணும். வேற எதனா பேக், ஆல்டர்னேட் பேக் அதுக்கு சொல்லுங்க. ஷூர். இல்ல அதுல வந்து நீங்க உங்களுக்கு ட்ரையா ஃபீல் பண்ணீங்கன்னா கூட வந்து ஒரு பாதாம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. சோ அது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இந்த ட்ரைனஸ் இல்லாம இருக்கும். ஏன்னா இவங்க ஏஜ் வந்து 45 சொல்றாங்க இல்லையா? நீங்க வந்து பொதுவாவே சொல்லுவீங்க ஒரு அந்த அப்பர் மிடில் ஏஜ் போகும்போது தானாவே ஒரு ட்ரைனஸ் இருக்கும். இல்ல அத வந்து நீங்க ஒரு ட்ரையா ஃபீல் பண்றதுனால, ட்ரையா ஃபீல் பண்றதுக்கு ரீசன்ஸ் நிறைய இருக்கும். அது என்னங்கிறதையும் நீங்க முதல்ல பாத்துக்கணும். உங்களுக்கு வந்து மெடிக்கலா ஹெல்த் வைஸ் ட்ரை ஆகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. தண்ணி நிறைய குடிங்க, இதெல்லாம் நம்ம நார்மலா சொல்ற டிப்ஸ். பிளஸ் நீங்க வந்து இந்த பர்டிகுலரா இந்த பேக் போட்டு ட்ரை ஆகுது அப்படின்னு சொல்றதுக்கு கூட அந்த ட்ரைனஸ் இல்லாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஆல்மண்ட் ஆயில ஆட் பண்ணிக்கோ. ஓகே, லட்சுமியோட அனுபவத்தை அவங்க சொல்லிட்டாங்க. அடுத்து ஒரு நேர் பார்த்துட்டு அவங்களோட பேசுவோம். ஹலோ, வணக்கம். லைன்ல யார் இருக்கீங்க? நான் ஹரிப்ரியா பேசுறேன். எங்க இருந்துமா? வயசுல இருந்து. சொல்லுங்க. எனக்கு ஒரு query என்னன்னா, ஃபேஸ் நல்லா பிரைட்டா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ்? சரி, அது கண்டிப்பா டிப்ஸ் கொடுப்பாங்க. அதுல நிறைய கொடுத்திருக்கோம். அதுக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க, தொடர்ந்து எங்க நிகழ்ச்சியை பார்த்து வந்துட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா. நான் என்ன சண்டேஸ் இந்த சண்டேஸ்லாம் எனக்கு ஒர்க் இந்த ப்ரோக்ராம் விடாம பாக்குறேன் நானு. ஓகே, சச் a யூஸ்ஃபுல் ப்ரோக்ராம். நாங்க பார்த்ததே இல்ல. எங்களுக்கு இன்னொரு ஃபேவர் என்னன்னா, நீங்க வந்து இது ஆன்லைன்ல வந்து நீங்க போட்டீங்கன்னா இந்த சண்டேலாம் மிஸ் பண்ணோம்னா அதை நாங்க வந்து டவுன்லோட் பண்ணி பாத்துக்கலாம். ஹரிப்ரியா சாஃப்ட்வேர் இன்ஜினியரா? சாஃப்ட்வேர் இன்ஜினியரா நீங்க? இல்லைங்க மேடம், நான் வந்து ஒரு ஓகே ஓகே. எனக்கு அதுக்கப்புறம் மேடம் நீங்க வந்து ட்ரைனஸ் வந்து என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின். ஸோ அதுக்கு வந்து நீங்க ஏதாவது டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த காலத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல ட்ரைனஸ் அப்படிங்கிறதுக்கு பொதுவாகவே வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கிறது நிறைய ஆயிலியா இருக்கிறத அப்ளை பண்ணிக்கணும். இன்டேக்கா வந்து ட்ரையா இருக்கவங்க எல்லாரும் என்னன்னாக்கா நெய், தயிர், பால் இதெல்லாம் சாப்பிடாத இருக்கவங்க முதல்ல இதெல்லாம் எடுத்துக்க ஆரம்பிங்க. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஸ்கின் வந்து கொஞ்சம் வந்து ஒரு எண்ணெய் பிசுக்கு அந்த தன்மை வரும். ட்ரையா இருக்கிறவங்க வந்து கசகசாவை நிறைய அரைச்சு தயிர்ல ஊற போட்டு அதை போட்டாங்கன்னா இந்த ட்ரைனஸ்ல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா ரிலீஃப் கிடைக்கும். கசகசா வந்து ஒரு வரட்டு தன்மையை எடுக்கிறதுல பிரைட்னஸும் கிடைக்கும். அந்த டல்னஸ் வந்து அந்த ட்ரைனஸ்னால தானே. ஓகே, சோ அதுவும் உங்களுக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கும். ஓகே, சோ அடுத்து ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க, உங்களோட பேசுவோம். ஹலோ, வணக்கம். உங்க பேர்? வணக்கம் மேம். நான் திருவண்ணாமலையில இருந்து கால் பண்றேன் மேம். என்னோட பேரு ஹேமமாலினி. ஓகே ஹேமமாலினி, நிகழ்ச்சி தொடர்ந்து பார்த்து வந்துட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா மேம், தொடர்ந்து வீக்லி கண்டிப்பா. சண்டே ஆனா 3:40 கூடுறதே கிடையாது மேம். சரி, எப்போ எத்தனை செஞ்சு பார்த்திருக்கீங்க?
கண்டிப்பா மேம் நான் செஞ்சு பார்த்துருக்கேன் மேம். ஒரே ஒரு சின்ன டவுட் மேம் எனக்கு. அது ஒரு 10 வீக் பேக் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ்ல வந்து எனக்கு சுட தண்ணியில வந்து ஃபேஸை வச்சுட்டேன் மேம் நான் தெரியாம. அது அந்த இடம் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு பிளாக் ஆயிடுச்சு, தழும்பா வேற வந்துருச்சு. அது போவே மாட்டேங்குது மேம் என்ன பண்ணாலும். அது இல்ல அதெல்லாம் வந்து நேர பார்த்தாதான் சொல்ல முடியும். நீங்க சுட தண்ணிய ஃபேஸ்ல வச்சீங்கன்னா அது எந்த லெவல்ல உங்களுக்கு வந்து ஹீட் லைட்டா தான் மேம் பிளாக் ஆயிருக்கு. அது பாத்தீங்கன்னா எது என்னன்னு போக மாட்டேங்குது. அந்த கசகசா வச்சு போட்டாலும் அரைச்சாலும் என்ன பண்ணாலும் போக மாட்டேங்குது மேம். இல்ல அது வந்து உங்களுக்கு வந்து இட் வில் டேக் டைம். பெட்டர் அவங்க ஒரு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் பார்க்கலாம். பட் இருந்தாலும் இதுக்குன்னு ஒரு டைம் எடுக்குங்க. ஏன்னா இந்த ஒரு டெம்பரேச்சர் வந்து ஆர்டினரி டெம்பரேச்சர் இல்லாம ஒரு இதுல வந்து நீங்க ஒத்தடமோ இல்ல தெரியாம பட்டுருத்தோ செஞ்சிருக்கு இல்லையா, அது வந்து அதுக்கு உண்டான டைம் எடுத்துதான் அது வந்து சரியா போகும். நீங்க என்ன ட்ரை பண்ணாகும். எனக்கு கூட வந்து ஒரு சின்ன ஒரு சூடு மாதிரி பட்டது, ஒரு 3-4 வருஷம் ஆச்சு இன்னும் வந்து அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி தழும்பு அப்படிங்கறதெல்லாம் போறதுக்கு வந்து நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டீங்கன்னா இப்போ நம்ம கொடுத்துருக்கிற டிப்ஸ்ல நிறைய அந்த மாதிரி தழும்பு போகலாம் அப்படின்றதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் நீங்க செஞ்சு பார்க்கும்போது அந்த டியூரேஷன் வந்து கம்மியா போகும். அதுக்கு வந்து டெஃபினட்டா சான்ஸ் இருக்கு. ஹலோ சொல்லுங்க, கேட்டுட்டு இருக்கோம், சொல்லுங்க. நல்ல டிப்ஸ் கொடுக்குறீங்க மேம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ப்ரோக்ராம். எனக்கு வீட்ல எல்லாரும் பாக்குறீங்களா? கண்டிப்பா மேம், வீட்ல எல்லாரும் பாப்பேன். நான் 3:30க்கு வந்து என்ன வச்சவங்க யாருமே கிடையாது மேம். திருவண்ணாமலையில உங்களுக்கு ரசிகர் பண்றோம். மாலினி தேங்க்யூ, நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஆக்சுவலா வந்து நீங்க வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு 75 வாரம் வருதுங்கிறது ஒரு லேசான விஷயம். நினைச்சு பார்த்தா 74 வாரத்துல என்ன சொன்னோம் அப்படிங்கிறது வந்து இவ்வளவு மேட்டர். அதாவது இன்னும் ஒரு பியூட்டி ரிலேட்டடா நம்மளுக்கு வந்து இது ஒரு இவ்வளவு பெரிய சமுத்திரமா ஒரு போயின்னு இருக்கு அப்படின்னு வரும்போது இந்த அளவுக்கு வந்து அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அது வந்து இந்த ப்ரோக்ராம் இது வந்து பொதிகையினாலதான். சோ அந்த ரீச் வந்து பாருங்க, திருவண்ணாமலை இது வந்து ஒரு மெட்ரோ சிட்டிஸ் மட்டும் இல்லாம ரீச் எந்த லெவலுக்கு போறதுங்கிறது அதுக்காக தான் பொதிகை. அதாவது வந்து எங்கெங்கயோ போகும், நமக்கு வந்து நினைச்சு பார்க்க முடியாம எங்கேயோ அப்ராட்லாம போகும். அதே மாதிரி அந்த மாதிரி கால்ஸ் வருதே நம்மளுக்கு. ஆமா, ஏதோ ஒரு குக்கிராமத்துக்கு போய் ரீச் ஆகும். அதுதான் முக்கியம். பொதிகை ஒரு குக்கிராமத்துக்கு போய் ரீச் ஆகுதுங்கிறது அதுதான் நம்ம வந்து எதிர்பார்த்த விஷயம், எதிர்பார்க்கிற விஷயம். ஆமா, கரெக்ட். சோ அடுத்து ஒரு நேர் காத்திருக்காங்க, யாரும் பார்க்கலாம். ஹலோ ஹலோ. எஸ் மேடம். யார் பேசுறீங்க? சொல்லுங்க. புனிதா முருகன், திருமலை வாயிலுங்க. ஓகே, சொல்லுங்க புனிதா. உங்களோட ப்ரோக்ராம் நாங்க ரொம்ப வருஷமா பாத்துட்டு இருக்கோம் மேடம். ரொம்ப வருஷமா? ரைட் ரைட். அப்படிதான் ஆயிடுது மேடம். நீங்க வந்து அவள் புக்ல நிறைய இருக்கீங்கல்ல, அப்பத்துலதே நான் அதையும் படிச்சிருக்கேன், இதையும் பாத்துருக்கேன். ஐட்டம்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. பட் எனிவே படிக்கிறதுக்கும் நீங்க நேரா பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? அது வந்து இந்த பொதிகையினால் தான் உங்களுக்கு கிடைச்சது. இப்ப படிச்சிருப்பீங்க எல்லாம் புக்ல, பட் அத வந்து விஷுவலா நீங்க பார்த்தது அப்படிங்கறது எப்படி இந்த ப்ரோக்ராம்ல நம்ம கொடுத்ததுனால தானே இல்லையா? பார்த்தது ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. புனிதா மேடம், நீங்க என்ன டிப்ஸ் ட்ரை பண்ணீங்க? ஏதாவது வீட்ல ட்ரை பண்ணீங்களா? தொடர்ந்து பாத்துன்னு வந்துட்டு இருக்கீங்கல்ல. தேங்காய் எண்ணெயில வந்து சுடு வெந்தயம் கடுக்காய் எல்லாம் போட்டு செய்ய சொன்னீங்கல்ல, அது செஞ்சு அது வந்து கிரே ஹேர் இருக்கிறதுனால அந்த சுருள்பட்ட எண்ணெய் போட்டு கொஞ்சம் அது கொஞ்சம் டல்லா பரவாயில்ல, பெட்டரா இருக்கு மேடம். ஓகே, தேங்க் யூ தேங்க் யூ. சொல்லுங்க மேடம். நீங்க ரொம்ப அழகாயிட்டே வரீங்க, அழகு கலையில. This is a real compliment. பாருங்க, பக்கத்துலயே இவங்க இருக்காங்க. இவங்க கொடுக்க டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணி கண்டிப்பா நான் அழகா அடிதான் ஆகணும். வந்து யூஸ் பண்றாங்களோ இல்லையோ டிப்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க பக்கத்துல. அதான் எனக்கு லைன் கிடைச்சதே பெரிய அதிசயம், உலக அதிசயம் மாதிரி இருக்கு மேடம். டோன்ட் வரி, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ணுங்க. இன்னும் மேல மேல மெருகேறி அழகாயிட்டு அடுத்த வாட்டி எங்களுக்கு கால் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம். ஓகேவா? நீங்க வந்து தேங்க் யூ. சோ இப்போ வந்து இந்த மாதிரி ஃபீட்பேக் தான் வந்து நமக்கு உண்மையிலேயே ஒரு டானிக் இல்லையா? சோ உங்க கூட பேசவே முடியல, காலேஜ் வந்துட்டே இருக்காங்க. ஓகே, அது பாருங்க, அப்புறம் பேசிக்கலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம்மா சார், நிகழ்ச்சியோட முதல் ஆன் நேயர், நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. ட்ரிப்ளிகேன்ல இருந்து தாவூத் பேசுறேம்மா. சொல்லுங்க தாவூத் சார். 75வது ப்ரோகிராமுக்கு வாழ்த்துக்கள். தேங்க் யூ. ஃபண்டாஸ்டிக் ப்ரோகிராம். தேங்க் யூ. தேங்க் யூ. ரொம்ப வாழ்த்துக்கள். தேங்க் யூ. தேங்க் யூ. வாழ்த்துக்கள். தேங்க் யூ. ஆனா ரொம்ப பாரபட்சம்மா. ஏன் ஆண்களுக்கு எத்தனை பேர் தலையில சொட்ட? ஏதாவது ஒண்ணு சொன்னீங்களா? நிறைய சொல்லிருக்கோம். நான் 40 ப்ரோகிராம் பார்த்துட்டேன். உங்களுக்கு ஒரு இதுல கூட நீங்க ஆண்களுக்கு அந்த தலை சொட்டு சில இளம் வயசுல எத்தனை சொட்ட இல்ல ஆண்களுக்கும் பொருந்தும் ஆண்களுக்கும் பொருந்தும்னு
நடுவில் இவங்க கேட்கிற கேள்வியே அப்படிதான். இது ஆண்களுக்கு பொருந்துமான்னு கேட்பாங்க, ஆண்களுக்கு கண்டிப்பா பொருந்தும்னு சொல்லிருக்கோம். சரி தாவூ சார், கவலைப்படாதீங்க. இன்னொன்னு சொல்லுங்க. பெண்களுக்கு வந்து அந்த பேனை ஈர எராடிகேஷனுக்கு வந்து அது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி ப்ரோகிராம் பண்ணணுமா? ஓ ஷூர், பண்றோம். அதுக்கு முன்னாடி உங்களோட சொட்டன்னு சொல்றீங்கல்ல, ஒரு டிப்ஸ் இல்ல இல்ல உங்களுக்கு இல்ல, நீங்க சொன்னீங்கன்னு சொல்றேன். இல்ல அவருக்கு இல்லன்னு வேண்டாம், விட்டுருங்க. நம்ம அவருக்கு சொட்டை இல்லையாமே. என்ன சொல்றேன், ஏதாவது நான் 30 வயசு 35 40 வயசுல எத்தனை பேர் இருக்காங்க, பாக்குறதுக்கு பாவமா இருக்கு இல்லையா? ரொம்ப நல்ல எண்ணம் இருக்கு உங்களோட எண்ணம் வந்து. சொல்லுங்க. ஏன்னா உங்க ப்ரோகிராம் மூலியமா அவங்களுக்கு எல்லாம் விமர்சனம் வரணும்னு பாக்குறோமா? பொதுவா வந்து எல்லா இதுலயும் இந்த சொட்டை இருக்கிறவங்க அதிமதுரம் அப்படிங்கறது ஒரு வேறு. அந்த வேரை வந்து அவங்க நைட்ல ஊற வச்சு மார்னிங் எழுந்து அரைச்சு அதை போட்டுக்கிறது ஒண்ணு. அதே மாதிரி செம்பருத்தி பூவை மட்டும் பறிச்சு அதை வந்து தலையில அந்த சொட்டை இருக்கிற இடத்துல தேய்ச்சிக்கிறது. அது இல்லாத இடத்துலயும் தேய்ச்சிக்கணும்ன்றத நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காக நீங்க கேக்குறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க. இதெல்லாம் ஸ்மால் டிப்ஸ். பட் ஜெனரலா சொல்றதுன்றது இது 2 தான் சொல்ல முடியும். இது எல்லாம் வந்து நிறைய டிப்ஸ் நாங்க சொல்லியிருக்கோம். அதெல்லாம் வந்து நீங்க அப்புறமா பார்த்து. அடுத்த நேரம் காத்துட்டு இருக்காங்க, பேசலாம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம். சொல்லுங்க உங்க பெயர்? நான் ராஜேஸ்வரி பேசுறேன். எங்க? தாம்பரத்துல இருந்து பேசுறோம். சொல்லுங்க ராஜேஸ்வரி, பாத்துட்டு இருக்கீங்களா ப்ரோகிராம் தொடர்ந்து? எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். ஓகே, ஃபேமிலில எல்லாரும் பாப்பீங்களா? வந்து இந்த பாசிப்பருப்பு ரோஸ் இதெல்லாம் இதுதான் நாங்க தேய்ச்சிட்டு இருக்கோம். வெரி குட். நீங்க இந்த ஆவாரம் பூ அது இதெல்லாம் சொன்னோம், இப்போ தேய்ச்சிக்க ஆரம்பிச்சிட்டோம். சரி, எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னன்னா, என்னோட பையனுக்கு வந்து இப்போ 10 வயசு ஆகுது. அவனுக்கு வந்து வேர்வை துவாரம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மூலிகை ஏதாவது ஓபன் பண்ணறதுக்கு இல்ல இது பண்ணறதுக்கு இருக்கா, அது கேட்கப்படுது. வேர்வை வந்து ஜாஸ்தியா இருக்கா? வேர்வை இல்ல, ஸ்கின் அந்த போர்ஸ் இல்ல. போர்ஸ் இல்ல? இல்ல. ஓஹோ, வேர்வை வரதே இல்ல, அப்ப சுரக்கறதே இல்ல? இல்ல. ஓகே ஃபைன். ஓகே, அதுக்கு டெஃபினட்டா கேப்போம் என்ன பண்ணலாம்னு. ஏதாவது இருக்கா? அது கேக்குறேன், நான் மேடம் கிட்ட கேக்குறேன் நானு. அதுக்கு முன்னாடி இன்னொரு காலரையும் அட்டெண்ட் பண்ணுங்க, ஏன்னா ரொம்ப நேரமா லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ சொல்லுங்க. ஒரு டவுட் எனக்கு. ஓகே, டெஃபினட்டாமா நாங்க அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் கேட்டு சொல்றேன் உங்களுக்கு. ஓகேவா? ஹலோ ஹலோ ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? குட் ஈவினிங், சொல்லுங்க உங்க பெயர்? குட் ஈவினிங் மேடம். எப்படி இருக்கீங்க? ரங்கநாதன் மேடம். சூப்பரா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அப்புறம் ராஜமுரளி மேடம் எப்படி இருக்காங்க? ஓ ரொம்ப நல்லா இருக்கேன்மா, சொல்லுங்க. ஓகே, என்னோட நேம் அனிதா மேடம். நான் வெள்ளூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே, நான் உங்க பெரிய ஃபேன். அவள் வீடுல நீங்க பழகிய பொருள் அழகிய முகம், அப்புறம் இயற்கை தரும் இளமை வரும், இதெல்லாம் நான் ஒண்ணு அந்த புக் வாங்குறதே நான் உங்களுக்காக தான் வாங்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் கேட்கவே ரொம்ப நாங்க ட்ரை பண்ணிருக்கேன் மேடம் நானு. சரிம்மா, நம்மளது வந்து 75 எபிசோடு போயிருக்கு இல்லையா அனிதா? ஆமாங்க மேடம். விடாம பாக்குறீங்களா? கண்டிப்பா பாக்குறேன். ஏதோ 1-2 மிஸ் ஆயிருக்கும். ஆனா நான் அந்த டைமிங்க்கு நான் நிச்சயமா மிஸ் பண்ணவே கிடையாது. சோ என்ன டிப்ஸ் எல்லாம் நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க மேம் சொன்னதுல? சொன்னாங்கல்ல மேடம், உளுத்தம் பருப்பு பாதாம் நைட் ஊற வச்சுட்டு மார்னிங் அரைச்சி போட்டா ஃபேஸ் எல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு. அது ட்ரை பண்ணிருக்கேன். அப்புறம் நிறையவே ட்ரை பண்ணிருக்கேன். அவங்க சொன்ன எல்லாமே அந்த சரி எல்லாம் ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்து என்ன உங்களோட ஃபீலிங் என்ன ட்ரை பண்ணிருக்கீங்க நீங்க? அதாவது ரொம்ப வருஷமா பாக்குறீங்க, புக் எல்லாம் படிச்சிருக்கீங்க, எல்லாம் நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்களோட அனுபவம் என்ன? ட்ரை பண்ணிட்டு ஓரளவுக்கு ஃபேஸ் எல்லாம் பிரைட்டா வந்திருக்கு. அப்புறம் நீங்க அந்த நேச்சுரல் ஸ்க்ரப் எல்லாம் சொல்லிருக்கீங்க இல்லையா, ஜாதி காயெல்லாம் வச்சு. ஆமா ஆமா, ஓகே. அத நான் எங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்க எல்லாம் கூட ரொம்ப ஜூனியர் ராஜமுரளி ஆயிட்டாங்க போல இருக்கு. அனிதா சொல்லுங்க மேடம். தட் இஸ் ரியலி கிரேட் ஆஃப் யூ அனிதா. தேங்க் யூ மேடம். அப்புறம் மேடம் எனக்கு ஒரு டிப் சொல்லுங்க மேடம். சொல்லுங்க. ஸ்கின்ல வந்து அதாவது எப்பவுமே ரொம்ப ஷைனிங்காவும் அதே மாதிரி எங்கா இருக்கிறதுக்கு என்ன மேடம் யூஸ் பண்ணலாம்? என்னன்னு? எங்காவும் இருக்கணும், ஷைனும் எங்காவும் இருக்கணும், ஷைனிங்காவும் இருக்கணும். டெட் செல்ஸ் எல்லாம் இருக்க கூடாது. எங்காவும் இருக்கணும், ஷைனாவும் இருக்கணும் அப்படின்னாக்கா இத வச்சு ஒரு எபிசோடே பண்ணிடுவோம். அதாவது அந்த நீங்க கேட்ட கேள்விக்கு தனியா நாங்க ஒரு வாட்டி பண்ணிடுறோம். அது நீங்க பாத்துருங்க, அது பெட்டரா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா டெமோ மாதிரி கொடுத்துருவோம் இல்லையா? இப்ப நான் வாயில சொல்றதை விட நீங்க அதை பாத்துருங்க. ஓகே, கண்டிப்பா இதை செய்யறோம் நாங்க. பை. அடுத்த நேரம் காத்துட்டு இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். ஹலோ 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 வணக்கம். லைன்ல யார் இருக்கீங்க? நான் கல்யாணி மேடவாக்கத்துல இருந்து. சொல்லுங்க கல்யாணி. உங்களோட நிகழ்ச்சியில ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, தொடர்ந்து பாத்துட்டு வந்துட்டு இருக்கீங்களா எங்க நிகழ்ச்சிகளை? ரொம்ப நிறைய விடவே மாட்டீங்களா? அப்புறம் மேடம் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்க.
எதுக்கு? அவங்க எல்லாம் இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் நல்லா எங்களுக்கு லைவா காட்டுறது. டெஃபினட்டா ஏதாவது பர்టిక్యులரா நீங்க ட்ரை பண்ணி அதனால உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்ச் கிடைச்சு பண்றதுதான் என்ன வேலை. என்னமா? அதாவது என்ன பண்ணினேன் நானு, அப்புறம் வந்து மருதாணி சொன்னாங்கல்ல, அந்த டை, கரெக்ட், அது பண்ணி பார்த்தேன். ஆனா அது வந்து ஒரு மாதிரி ரெட்டிஷா ஆறுது. அதுக்கு வந்து ஏதாவது பிளாக் ஆறதுக்கு வழி இருக்கா? அது வந்து கருப்பு மருதாணின்னு ஒண்ணு சொல்றாங்க கடையில, அத வந்து அதுக்கு பதிலா இத வாங்கிக்கலாமா? இல்ல கருப்பு மருதாணின்லாம் கிடையாது, எனக்கு தெரியாது. கருப்பு மருதாணின்னு அது மாதிரி கிடையாது. ஆக்சுவலா அந்த கத்தா பவுடர்னு ஒண்ணு சொல்றாங்க, அது வந்து கருப்பு மருதாணி கிடையாது. அது அதுவுமே வந்து கருப்பு கலர் கொடுக்காது. பட் எனிவே மருதாணி வந்து பிரவுன் டிண்ட் வரைக்கும் தான் கொடுக்கும். அதை நாங்க முதல்ல இருந்தே சொல்லிட்டு தான் இருந்தோம். கருப்பு வருதுன்னு சொல்றாங்க. அது அவங்க எந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாங்களோ அதை பொறுத்து. ஆனா ரெட்டிஷா வராது. நீங்க தொடர்ந்து நீங்க யூஸ் பண்ணும்போது ஒரு பிரவுன் டிண்ட் வருமா. அதாவது முதல் தடவை ராஜா மேடத்தோட ஹேர் பார்த்தாலே தெரியுது பாருங்க, ஒரு அழகான மாடல். யூ கேன் சே அப்படி வச்சுக்கலாம். பார்த்தாலே அப்படியே சுத்தமா தெரியல. அத நினைச்சுதான் நான் அது மாதிரி யூஸ் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். நினைச்சில்ல, அவங்கதான் வந்து நீங்க அவங்களோட செய்யுங்க, யூஸ் பண்ணுங்க. அத வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஒரு 2 நாள் கழிச்சு யூஸ் பண்ணலாமா? நீங்க அத கரெக்டா நான்